This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. KP Vaisharath, விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. பொன்முடி அவர்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்னும் 1 மாச காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க நம்ம பொன்முடிக்கு. 1 மாசத்து காலத்துக்குள்ள இன்னும் அந்த சிலந்தி என்று முரசொலியில் எழுதக்கூடிய அந்த சிலந்தி என்ற ஒரு வட்டத்தில் சிலந்தியினுடைய கூட்டில் இன்னும் 3 அமைச்சர்கள் சிக்க இருக்கிறார்கள். பொன்முடி ஊழல் செய்திருக்கிறார். பொன்முடி சட்டத்தை கேரளம் செய்திருக்கிறார். சட்டத்தை தவிர பானிபுரி விற்கிறவங்க நார்த் இந்தியன்ஸ் கவர்னரை போடா அப்படிலாம் சொன்னாங்கல்ல சட்டசபையில. எல்லாருக்கும் ஆண்டவன் எப்பவுமே ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, தர்மம் என்பது தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மு.க. ஸ்டாலின் பொன்முடியை சந்தித்திருக்க கூடாது. ஏன்னா ஒரு ஊழல் அமைச்சரை சந்தித்தால் மற்ற அமைச்சர்கள் என்ன நினைச்சுப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் ஜோசப், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பேசும் பொருள் ஆக்கிவிட்டது. ஏன் ஊழல் அமைச்சரை சந்திக்கிறார் என்று. அதே ஊழல் அமைச்சரை நரேந்திர மோடி சந்தித்திருந்தால் என்ன கட்டமைப்பு வைத்திருப்பாங்க காங்கிரஸ், டிஎம்கே. இப்ப எவன் பேசுறாங்க? திமுக 2 பேர் போயிட்டாங்க, மீதி 3 பேர் இருக்காங்க. அடுத்த 3 யாரு சார்? துரைமுருகன், தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன். மு.க. ஸ்டாலின் சில வழிமுறைகளை தவறி செய்திருக்கிறார். திமுகவுக்கு இது பின்னடைவு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நெருடல் மட்டும்தான். திமுகவிற்கு கிடைத்த மாபெரும் திமுக எம்பிகளுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் எவ்வளவு? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்கார். டெல்லியே குளிரா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா சென்னை பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கு. தமிழக அரசாங்கம் என்பது இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. சீஃப் மினிஸ்டர் மிஸ்ஸிங் என்று ட்விட்டரில் ட்ரெண்ட் போட்டு பார்த்தாங்க. ஆனா டெல்லியில உட்கார்ந்துருக்காரு சீஃப் மினிஸ்டர். இந்தி கூட்டணியில் வரான்ட்டு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கிடையே நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் சர்மாஜி. ஆனாலும் ஒன்றே ஒன்று, முதலமைச்சர் சென்னையில் தான் இருந்திருக்க வேண்டும் என்று சில திமுக எம்பிக்கள் கூட கருதுகிறார்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது. ஓகே, நம்ம அந்த பிரச்சனையை பத்தி கண்டிப்பா பேசுவோம். பட் தமிழ்நாட்டு பிரச்சனையை தொட்டுட்டு அப்படியே நம்ம டெல்லிக்கு வந்துருவோம். இங்க பொன்முடி அவர்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. 2 அமைச்சர்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் இருக்காங்க. ஒன்னு செந்தில் பாலாஜி, இன்னொன்னு அமைச்சர் பொன்முடி. இன்னும் 1 மாச காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க நம்ம பொன்முடிக்கு. அந்த 1 மாசத்து காலத்துக்குள்ள இன்னும் அந்த சிலந்தி என்று முரசொலியில் எழுதக்கூடிய அந்த சிலந்தி என்ற ஒரு வட்டத்தில் சிலந்தியினுடைய கூட்டில் இன்னும் 3 அமைச்சர்கள் சிக்க இருக்கிறார்கள். ஓ, அது வேற இருக்கா இந்த முறை? அது தொடர். அது மாதஸ்வரம் சின்ன மோளம் வச்சுட்டே இருப்பாங்க, சிக்கு சிக்குன்னு. பொங்கல் பரிசாக கூட கிடைக்கும் சில முக்கியமான அமைச்சர்களுக்கு. ஓகே சார், இந்த பொன்முடி வழக்கினுடைய இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நீண்ட கால அனுபவம் கொண்டவர் நீங்க. பல்வேறு அமைச்சர்கள் சிறைக்கு போனதை பார்த்திருப்பீங்க. டெல்லியில இருந்து அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மத்திய அமைச்சர்கள் உள்ள போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. இவருடைய இந்த அணுகுமுறையை, நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறையை எப்படி பாக்குறீங்க? அது சட்டத்திற்குட்பட்டு தான் செய்திருக்கிறார்கள். எது இருப்பினும் இதை பற்றி சில கருத்துக்கள் திமுகவினர் அந்த நீதிபதியை அதிமுக என்றெல்லாம் சொல்லி வம்பில் இழுக்க பார்க்கிறார்கள். எது இருப்பினும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் கண்டிப்பாக எப்படி உயர் நீதிமன்றத்தை பாராட்டினாரோ அதே மாதிரி இந்த 2 நீதிபதிகள் போன்ற ஜட்ஜ்மெண்ட் அதை கூட பாராட்டுவார் என்று தான் நான் நினைக்கிறேன். பொன்முடி ஊழல் செய்திருக்கிறார். பொன்முடி சட்டத்தை கேரளம் செய்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக சட்டத்தை விட்டுடுங்க சங்கர். சட்டத்தை தவிர பானிபுரி விற்கிறவங்க நார்த் இந்தியன்ஸ் கவர்னரை போடா அப்படிலாம் சொன்னாங்கல்ல சட்டசபையில. எல்லாருக்கும் ஆண்டவன் எப்பவுமே ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, தர்மம் என்பது தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதுதானே நீதி. இப்போ பொன்முடிக்கு கிடைத்த நீதியரசர்களால் சொல்லப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்வு என்பது வரவேற்கப்பட வேண்டியதுதான் நான் கருதுகிறேன். காரணம், பொன்முடிக்கு ரொம்ப விட்டாருங்க. அதான் இப்ப நீங்க சரியான தீர்ப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது 1 மாத காலத்துக்கு அது மேலே வைக்காதீங்க.
ஒண்ணே ஒண்ணுங்க சங்கர், ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு புரிதலை வர வேண்டும் என்றால், ஏன் அவர் தன்னுடைய அரசாங்க காரில் இருந்து கொடியை அவிழ்த்தார், தேசிய கொடியை? ஏன் அவர் ராஜினாமா செய்தார்? ஏன் முதலமைச்சர் புது அமைச்சர்களை போட்டார்? ஏன் அப்பாவு அவர்கள் சபாநாயகர் அந்த பொன்முடியினுடைய சட்டமன்ற தொகுதியை காலி இடமாக நிரப்பினார்? அவர் சப்போஸ் நீதி கிடைச்சா கூட இந்த எம்எல்ஏ வந்துருவா திருப்பி, இல்ல அவர் வந்து ராஜினாமா படிதத்தை வெற்றி பெறுவார். அதுக்குள்ள தேர்தல் கமிஷன் வந்து 2024 லோக்சபா தேர்தலுடன் அசெம்பிளி தேர்தல் நடத்தப்படுறேன்னு சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் என்ன ஆகுது? ஸோ இதெல்லாம் ஒரு சிக்கல் பிரச்சனை. பொன்முடி செய்தது. அதையும் தவிர 3 ஆண்டுகள் தீர்ப்பு முதலே கன்விக்ட் பண்ணிட்டு உடனேயுமே அவர் ராஜினாமா பண்ணார். ஏங்க அது மு.க. ஸ்டாலின் தெரியாதா அது? ஸோ ஆக மொத்தம் இதில் ஏதோ ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய பிணப்பு இல்லை, ஒரு கசப்பு இருக்கிறது தான் தெரிகிறதுங்க வெளில. அதையும் தவிர மு.க. ஸ்டாலின் வந்து பொன்முடியை சந்தித்திருக்க கூடாது. ஏன்னா ஒரு ஊழல் அமைச்சரை சந்தித்தால் மற்ற அமைச்சர்கள் என்ன நினைச்சுப்பாங்க? அது எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் ஜோசப், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பேசும் பொருள் ஆக்கிவிட்டது. ஏன் ஊழல் அமைச்சரை சந்திக்கிறார் என்று. அதே ஊழல் அமைச்சரை நரேந்திர மோடி சந்தித்திருந்தால் என்ன கட்டமைப்பு வைத்திருப்பாங்க காங்கிரஸ், டிஎம்கே. இப்ப எவன் பேசுறாங்க திமுக இருந்து? எதுக்காக மு.க. ஸ்டாலின் பார்க்கணும் அவரை? தப்பு அது. இல்ல நீங்க சந்திச்சிருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. பட் அவர் திமுக தலைவரா இருக்கிறனால அவரு ஒரு தார்மீக அடிப்படையில ஒரு ஆறுதல் கூறுவதற்கோ அல்லது வந்து அடுத்த முதலமைச்சர் அவர் வந்து திமுக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சில நியதிகள் இருக்கின்றன, பார்க்க கூடாது என்பதுதான் நியதி. ஓகே. இப்போ அவர் வந்து இப்போ திமுக தலைவரை வந்து நம்ம தளபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தளபதிகள் இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். செந்தில் பாலாஜி இப்போ புழல் சிறையில் இருக்கார். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பொன்முடி அவர்களுக்கு இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, குற்றவாளி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சில தளபதிகள் வந்து ஒவ்வொருத்தரா வந்து காலியாவாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் சிறைக்கு போறாங்க அப்படிங்கிற நான் சொல்றேன் 2 பேர் போயிட்டாங்க, மீதி 3 பேர் இருக்காங்க. அடுத்த 3 யாரு சார்? டைம் இல்ல. அடுத்த 3 யாரு சார்? துரைமுருகன், தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன். எங்க நீங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா நம்ம ஏன் உங்க பழனிவேல் தியாகராஜனை விட்டுட்டீங்க? நிதி அமைச்சர்ல இருந்து வெளில தூக்கி போட்டாங்கல்ல அவரை. அதுவும் ராஜினாமாக்கு ஈக்குவல் தானுங்க. இது பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சார், மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறையில் சில சந்தேகங்கள் வர ஆரம்பித்து இருக்கிறது. முதலமைச்சர் தன்னுடைய சகாக்களுடன் சரியாக பழகவில்லை. தன்னுடைய சகாக்களிடம் குழப்பம் இருக்கிறது. அவர் அணுகுமுறையிலே பாருங்க, 3 அமைச்சர்கள் இது வரைக்கும் மாட்டின்னு இருக்காங்க. ஒருவர் வந்து தன் வாயால் கெட்டு விட்டால், தொலைபேசி பேசும் பொழுது 30,000 கோடின்னு சொல்லிட்டு மாட்டின்ட்டாரு. அவரை வந்து தார்மீக அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், இதே உதயநிதி மீது அவர் பழி சுமத்திருக்கிறார். நீங்க நிர்மலா சீதாராமன் 4,000 கோடி செஞ்சுட்டு 62% முடிஞ்சிடுச்சு, 70% முடிஞ்சிடுச்சுன்னா உதயநிதி சொல்றான்னு சொல்றீங்களே, நிர்மலா சீதாராமனை திட்டுறீங்களே. எங்க பழனிவேல் தியாகராஜன் ஏங்க திட்ட மாட்டேங்கிறீங்க சங்கர்? அவர் தானே இதெல்லாம் பண்ணாரு. ஸோ அவருக்கு ஒரு அணுகுமுறை, அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்து தள்ளி விட்டாங்க. தங்கம் தென்னரசை உட்கார வச்சார், வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக இருக்கிறார், ஆனால் இலாக்கா கிடையாது, ஆனால் ஜெயிலில் இருக்காரு. 3வது பாருங்க பொன்முடி, அவர் ஜெயிலில் போறாரு, மந்திரி பதவி போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு. இது 3 அணுகுமுறை. மு.க. ஸ்டாலின் செய்ததில் 3 அணுகுமுறையில் ஒரு நேர்கோடு போட்டீங்கன்னா, அது ஒரு லக்ஷ்மண் ரேகா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நேர்கோடு போட்டா மு.க. ஸ்டாலின் வந்து சில வழிமுறைகளை தவறி செய்திருக்கிறார் என்பதுதான் அடித்தரமாக சொல்ல முடியும். அதான் இதன் காரணமாக தான் இப்ப ஒவ்வொரு அமைச்சர்களா வந்து சிறைக்கு போகக்கூடிய அளவுக்கு வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையாவும் பார்க்கலாமா? இத இந்த அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ பொன்முடியை பொறுத்த வரைக்கும் 96, 2001 அந்த காலகட்டத்திலயும் சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு, 2006, 11 அப்படிங்கிற 2 விஷயமே வந்து சொல்லப்படுகிறது. கலைஞர் இருந்தபோது வரைக்கும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பெரிதா வந்து பேசப்பட்டாலுமே கூட ஒரு தண்டனையா பெறுவதற்கான ஒரு சூழலா இல்ல. இப்ப ஸ்டாலின் வந்தக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது இல்லையா?
இத வந்து எப்படி புரிந்து கொள்வது? அவர் ஸ்டாலின் ஜென்டிலா இருக்காருன்னு தான் தெரியுது. அவர் தகப்பனாருக்கு இருந்த ஒரு கொடுமை, கொடூரம், ஒரு நாட்டாண்மை, ஆளுமை அதெல்லாம் மு.க. ஸ்டாலின் அதிகமாக இருந்தால் கூட ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனா தான் நான் பார்க்கிறேன் மு.க. ஸ்டாலின். யார் ஒண்ணா தபாய்க்கலான்னு நினைச்சுட்டாங்க. யார் ஒண்ணா அவர் மேல முதுகு மேல ஏறி குதிக்கலான்னு நினைச்சிருக்காங்க. ஒரு 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 அழுத்தம் கிடையாது ஸ்டாலினிடம். நான் எத்தனையோ முதலமைச்சரை பார்த்து இருந்திருக்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, மு.க. ஸ்டாலின் ஒரு ஜென்டில்மேன். அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி மாற்றிட்டு இருக்காரு. அவர் குடும்பத்து பிரச்சனை, மந்திரிகள்லாம் சலாய்க்கிறாங்க. திமுக எம்பிக்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய 39 எம்பிக்கள் 23 திமுக எம்பிக்கள் 4, 5, 6 அல்லது 7 குரூப்பா இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினுக்கு பற்பல இடங்களிலிருந்து தாக்குதல்கள் வருகின்றன. எதிர்க்கட்சி தவிர. அவர் சரியாக நாட்டாண்மை இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து சங்கர். ஓகே சார். இப்ப டெல்லியில இருந்து நீங்க ஒரு அரசியல் பார்வையாளரா இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இப்ப ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து 1, 2 அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வெளியிட்டார். அதற்கு பின்பாக ஒவ்வொருத்தராக ஊழல் அமைச்சர்களாக கருதப்படக்கூடியவர்கள் ஒவ்வொருவரா இப்ப நீதிமன்றம் மூலியமா தண்டிக்கப்பட்டு இருக்காங்க. இது அண்ணாமலை சொல்லிதான் நடக்குதா? இல்ல இயல்பாகவே இது வந்து லீகலா நடக்கக்கூடிய விஷயத்தினால இந்த ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். லீகலா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னு அண்ணாமலைக்கு முதலே தெரிஞ்சிடுது அதெல்லாம். அதிகாரிகள் மூலமாக திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், அவருடன் படித்தவர்கள், பயின்றவர்கள், அவருடைய பேட்ச்மேட்ஸ் அவங்க லீக் பண்றாங்க. அதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து விஷயம் தெரியுது. நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் 1/2 மணி நேரம் தனியாக பிரதமரை சந்தித்தார் டெல்லியில். அனைத்து மாநிலங்களுடைய தலைவர்களை எல்லாம் நரேந்திர மோடி 2024க்காக செய்தார். அதைத்தான் நான் புது செய்தியாக ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி கூட விசாரித்தார் அண்ணாமலையிடமிருந்து பிரதமர் நரேந்திர மோடி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தாங்கள் கேட்டீர்கள், அண்ணாமலை சொன்னதுனால்தான் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். 70% லீகல், 30% அண்ணாமலையினுடைய பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். இப்ப திமுகவுக்கு இது பின்னடைவு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெருடல் மட்டும்தான் அப்படிங்கிற கருத்தை வந்து திமுக சார்பில் இது திமுகவிற்கு கிடைத்த மாபெரும் படிங்க என்ன எழுதியிருக்குது, தோல்வி. திமுகவுக்கு தோல்வி, அவ்வளவுதான். அதையும் தவிர இதை இன்னொரு விதமாக பார்க்க போனால் தாங்கள் இதை ஒரு 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 பிக்சராக கொண்டு போனால் அதை இப்படி கூட சொல்லலாம். வெற்றி இல்லை. வெற்றி இல்லை என்பதற்கு தோல்வி இதற்கு ஒன்றுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தோல்வி என்றால் டிஃபீட், அன்சக்சஸ்ஃபுல் என்றால் தோல்வி, வெற்றி இல்லை. மு.க. ஸ்டாலின் வந்து என்னை பொறுத்து மட்டுங்க அவருக்கு இருக்கக்கூடிய தன்மையான மனசை தாங்க எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க சங்கர். அவர் தோல்வியுடையதற்கு காரணம் மு.க. ஸ்டாலினே தான். ஒன்னே ஒன்று சின்ன குறிப்பு சொல்லுகிறேன். ஐபிசி தமிழ் நேயர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், ஊழியர்கள், ஆதரவாளர்கள், பணியாளர்கள் நம்மளுடைய கான்வர்சேஷன் பேச்சுரையாடலை கண்டிப்பாக பார்க்கிறார்கள். அந்த இளைஞர் சமுதாயத்திற்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மு.க. ஸ்டாலின் மிகவும் நிதானமானவர், தேர்மையில் இருக்கக்கூடியவர். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை என்பதை கண்ட ஒரு 5 வருடங்களில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு குரூப்பிசம் நிறைய இருக்குதுங்க டெல்லியில. உதயநிதி ஸ்டாலினுக்கு 5 பேரு, ராஜாவுக்கு 4 பேரு, கனிமொழிக்கு 5 பேரு, தயாநிதி மாறனுக்கு ஒரு 4 பேரு, மு.க. ஸ்டாலினுக்கு 2 பேர் கூட கிடையாது. டி.ஆர். பாலு, பழனி மாணிக்கம் மூத்த தலைவர் தான் அவரோட இருக்காங்க. மீதி யாரை பார்த்தாலும் சரி, ஆற்காடு வீராசாமி பையனை பாருங்க. அதே மாதிரி அந்த பசுமூத்திரம் சொன்னார், அவர் பேர் என்ன, செந்தில்குமார், எம்பி செந்தில்குமார், தர்மபுரி எம்பி. அவர் வந்து தர்மபுரி எம்பி வந்து மு.க. ஸ்டாலின் மகனோட கிட்ட இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் மு.க. ஸ்டாலினுக்கு சரியான ஒரு அறிவுரை கூறுவது கிடையாது. டெல்லியில் நடப்பது என்ன என்பதை அதற்கு டி.ஆர். பாலு மீது தான் நான் குற்றம் சாட்டுவேன். ரியல் பிக்சர் கொடுக்கிறது கிடையாது. அவங்க ஒண்ணா இருக்காங்க. ஓகே, இப்ப நீங்க வந்து ஒண்ணா இருக்காங்க. ஓகே, இப்ப நீங்க எம்பிகள் பத்தி சொன்னீங்க. நான் வந்து ஒரு வரியில கேக்குறேன். அதாவது தமிழக எம்பிகள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர் அங்க இருக்காங்க. குறிப்பா அது திமுக காரங்க தான் இருக்காங்க.
அவங்களுக்கு நீங்க டெல்லியில இருக்கிறதுனால நீங்க அந்த திமுக எம்பிகளுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் எவ்வளவு? இந்த அளவுக்கு தான் இருக்கா செயல்பாடு அவங்களதெல்லாம்? சைபர் சைபருங்க. சைபர்ன்னு சொல்றத விட நம்ம இன்னொன்னு சொல்லணும். அவங்கலாம் ஜீரோங்க. வராங்க, சாப்பிடுறாங்க, டீய வாங்குறாங்க, அடுத்த ஃப்ளைட்ல போயிடுறாங்க. திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கு செய்த நன்மை என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை என்று தான் ஒரு வரியில் கூற முடியும். மேலும் எதிர்பார்ப்பு இருந்தது. திமுக எம்பிக்கள் சரியான ஒரு ஓ ப்ராஜெக்டையோ, திட்டங்களையோ அல்லது வரைமுறை டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. பசுமூத்திரங்கிறது, அப்புறமா கேளனம் செய்வது. ஏங்க 33 எம்பி 39 எம்பி இருந்தாங்களே லோக்சபால 18 ராஜ்யசபால இருக்காங்களே. இந்த 57 பேர்ல யாராவது ஒருத்தர் முதல் நாள் பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச முதல் நாள் தமிழகத்தில் 12ஆம் தேதி இந்த ஏற்றுக்கை சீற்றம் ஆரம்பிக்கும் என்று தெரிந்தவுடனே மத்திய அரசாங்கத்திற்கு வளைத்து கொடுத்து மத்திய அரசாங்கத்தை ஒரு 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 இக்கட்டான நிலைமையில் மாழ்த்த வேண்டும், தமிழக பேரிடரை பற்றி பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். அவர்கள் பேசவில்லை. ஏதோ ராகுல் காந்தியை பற்றியும் சைனாவை பற்றியும் அவங்க கட்சியில் நடந்த பற்றியும் பண்றாங்க. காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா இந்த தமிழகத்தை இயற்கை சீற்றத்தை பற்றி மு.க. ஸ்டாலின் 12,000 கோடி லெட்டர் எழுதுறாங்களே, அந்த 12,000 கோடியை பற்றி இதுக்கு இவ்வளவு ரூபாய், இதுக்கு இவ்வளவு ரூபான்ட்டு அத்தனை எம்பிக்களும் ஏன் பிரதமரை சந்தித்து பேசவில்லை? லோக்சபாலேயே பேசவில்லை. திமுக எம்பிக்கள் சரி செய்தார்கள் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து என்று நான் சுற்றம் சாட்ட விரும்புகிறேன். அவங்களும் they did not open their mouth in parliament, I say. They have not spoken any word. காங்கிரஸோட எங்க கூட்டு போறீங்க? இங்க காங்கிரஸ் நார்த் இந்தியாவில் ஜெயிச்சானே தோத்தா என்ன? நீங்க தமிழ்நாட்டுக்கு கூடிய லட்சோபலட்சமான மக்கள் இன்னல் ஆடிப்பட்டு இருக்கிறார்கள். 3 கோடி 4 கோடி தமிழ் மக்கள் இன்னலில் இருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு அதை பற்றி எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசாமல் 39 எங்க என்னங்க செஞ்சாங்க? 39 எம்பி என்ன சங்கர், நீங்க இன்னும் வாய மூடிட்டு இருக்கீங்க? நீங்களும் கேளுங்க என்ன. அதான் சார், நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எம்பிகள்லாம் எதுவுமே அங்க பேசல அப்படின்னு சொல்லி. ஆனா வட இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை ஏன் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்றது என்பதை பற்றி டி.ஆர். பாலுவோ, தயாநிதி மாறனோ, கனிமொழியோ, ஆர் ராஜாவோ அல்லது எந்த எம்பி செந்தில்குமார் உள்பட, எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் உள்பட, ஜெகத் ரட்சகன் உள்பட, அப்புறம் நம்ம கதிர் ஆனந்த், துரைமுருகன் மகன் இருக்காரு, இவங்கெல்லாம் என்னங்க செய்யறாங்க மு.க. ஸ்டாலின் சொல்லாம? எப்படிங்க அவங்க ஜெயிச்சாங்க? அதை பத்தி அலசினாங்களா? பசுமுத்திரம் சொல்லிட்டு போயிட்டார் அவரு. பொன்முடி ராஜினாமா தவிர, செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதை தவிர மாபெரும் குற்றத்தை செய்தார் செந்தில்குமார் என்ற திமுக தர்மபுரி எம்பி. பசுமூத்திரம் என்று சொல்லி அதை வாபஸ் பெற்றார் பாருங்க. அது பாஜகவிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் படுதோல் மூஞ்சில கரி பூசிண்டாங்க அவங்க. சனாதன தர்மத்தை பேசிவிட்டு மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தோற்றதற்கு காரணம் உதயநிதி என்று கமல்நாத் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஏன் திமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஐபிசி நேயர்களுக்கும் சரி, சங்கர் ராஜகோபாலனுடைய கான்வர்சேஷனே சரி, இதுதான் எமர்ஜிங் பாயிண்ட்ஸ் ஆர் தீஸ் திங்ஸ் இல்லையா? இல்ல, இப்போ தமிழக முதல்வர் இப்போ அங்க டெல்லி வந்தாரு, அங்க கூட்டம் எல்லாம் பங்கேற்கப்பட்டுச்சு. அந்த கூட்டம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? திமுக தலைவர் அங்க டெல்லி வந்தார் இல்லையா, அங்க வந்துட்டு என்ன தோல்வி? அவர் ஜெயிச்சு பெறவே இல்லை. அவருடைய பயணம்ங்கிறது தோல்வி, முழுக்க தோல்வி. வந்தே இருக்கக்கூடாது, டெல்லிக்கே வந்திருக்கூடாது. எங்க தமிழ் மக்கள் 8 கோடி மக்களுடன் கூட்டு இருக்கதா இல்ல இந்தி கூட்டணி பேசுறதுக்கு வந்தாரா? மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்க நிதிஷ்குமார் கேட்கிறாரு, ஹிந்தி பேசுங்க சார்னுட்டு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் கொள்ளுகிறாரே, அண்ணா வழியில் பாஷையை சொல்ல வேண்டுமா, பெரியார் பாஷையில் சொல்ல வேண்டுமா, கருணாநிதி பாஷையில் சொல்ல வேண்டுமா, தமிழக முதலமைச்சர் இவர் மு.க. ஸ்டாலின் பாஷையில் சொல்ல வேண்டுமான்னு உதயநிதி ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் அவ்வளவு கேட்கிறாங்களே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நிதிஷ்குமாருக்கு எந்த கேட்டகரியில் வைக்கிறாரு அவரு?
நிதிஷ்குமார் ஹிந்தி தெரிஞ்சுன்னு வாடான்னாரு. மூக்குடப்பட்டதே இல்லையா உங்களுக்கு? இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் 2 மூக்கு உரப்பட்டிருக்கு திமுகவுக்கு. ஒன்று பசுமுத்திரம், இன்னொன்று ஹிந்தி. இவங்க என்ன சொல்ல போறாங்க? மூச்சு இப்போ தைரியம் இருக்குதா பேசுறதுக்கு? ஏங்க நிதிஷ்குமாரை வந்து எந்த கேட்டகரிஸ்ல கொண்டுருவீங்க? பெரியார் பாஷையா அது? ஹிந்தி கத்துக்கொடான்னு சொல்றது என்ன பாஷை? அண்ணா பாஷையா இல்ல கலைஞர் பாஷையா? உதயநிதி என்ன பேசுறாரு? உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய நாவடக்கம் தேவைங்க. அகில இந்திய தலைவராக வேண்டும் என்றால் நிர்மலா சீதாராமன் அண்ணா சொன்னாங்க நேத்தி. நீங்க பட்டிங் யூத், நீ யூ ஹேவ் டு கம் அப் இன் தி லைஃப் எல்லாம் சொன்னாங்க. இல்ல இப்போ ஒவ்வொரு தலைவர்களுடைய பின்னணியை பார்த்தாலும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க சார் மேல. நான் வந்து நியூஸ் பேப்பர் வித்தேன் சங்கர் சென்னையில. டெல்லியில இவ்வளவு பெரிய இதுக்கு 42 வருடம் பாராளுமன்றத்தை நான் ரிப்போர்ட்டிங் செய்தேன். பல ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கும் ஆங்கில இதழுக்கும் தினமணிக்கு போன்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் நான் சொன்ன சர்வீஸ் அது. அந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் பையன் என்ன பண்ணாரு? சில்வர் ஸ்பூன்ல தானே பிறந்தாரு உதயநிதி. செங்கலை கொண்டு காமிக்கிறாரு, முட்டையை கொண்டு காமிக்கிறாரு. இல்ல இப்போ உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப கடுமையான அந்த வார்த்தை போருங்கிறது அதிகமா மாறி இருக்கு. தப்பு தப்பு தப்பு. அது மாதிரி கழிவே கிடையாது. நான் ஒரே ஒரு ட்வீட் ஒன்று காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் ஒரு ட்வீட்டை காமிக்கிறேன். தயவுசெய்து அந்த ட்வீட்டை நீங்க பாருங்க. அதுல வந்து இந்த பாருங்க, கனிமொழியினுடைய ட்விட்டர் ஹேண்டில் நீங்களே போய் பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, ஐ எம் தேங்க்ஃபுல் டு திருமுகு நிர்மலா சீதாராமன் ஃபார் அரேஞ்சிங் இம்மீடியட்லி NDRF சப்போர்ட். ஐ எம் தேங்க்ஃபுல் டு அமித் ஷா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆக திமுக 2 பேரும் இருக்குல்ல, இந்த அம்மா ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்? ஏன் உதயநிதி வந்து திட்டணும் நிர்மலா சீதாராமன்? இது யார் ரைட்? இதுல உதயநிதி ரைட்டா? உதயநிதிக்கு வயிற்று தெரியுது அப்படின்னு. இவங்க இந்த அம்மா பாருங்க, பொதுமக்களோட இருந்துட்டு தூத்துக்குடியிலேருந்து போன் பண்ணி பேசியிருக்காங்க. 3 ஹெலிகாப்டர் வந்தது. ஆக மொத்தம் யார் நெருக்கமாக இருக்கிறார்கள்? அமித்ஷாவுடன், நிர்மலா சீதாராமனுடன், கனிமொழி. ஏன் வந்து டபுள் ஆக்ஷன் பண்றாங்க அவங்க? இன்னைக்கு ஐபிசி நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தை. இல்ல இப்போ நீங்க கனிமொழி நாம் இருவரும் கடைசி கட்டத்திற்கு இந்த பேச்சுவார்த்தை, இந்த கான்வர்சேஷனுடைய எண்ட் ஆஃப் தி இதுக்கு வந்திருக்கோம். நீங்க ஒண்ணே ஒன்று வச்சுங்க, இது மூலமாக ஐபிசி நேயர்கள் மூலமாக, சங்கர் ராஜகோபாலன் கான்வர்சேஷன் மூலமாக திமுக எம்பிக்கள், திமுக தலைவர்கள், திமுக தொண்டர்கள் நாம் இருவரும் பேசிக்கொண்டதை புரிந்து கொண்டாலே போதுங்க. நல்லதா அவங்களுக்கு ஒரு திமுகவிற்கு விடுகாலம் வரும். பொன்முடி போன்றவர்கள்லாம் இனி கைது செய்ய இருக்கிறதுக்கான ஒரு நோக்குகள் வரும். ஆனால் மு.க. ஸ்டாலினுடைய ஜென்டில்மேனிசத்தை திமுக எம்பிக்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. ஓகே, நான் இறுதியா கேட்க விரும்புறது, இப்போ உதயநிதி ஸ்டாலினை பத்தி நீங்க சொன்னீங்க, நிர்மலா சீதாராமன் கூட சொன்னாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள்லாம் கவனமா பேசணும் அப்படிங்கிற வரைக்கும் சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிர்மலா சீதாராமன் சொன்ன அந்த கருத்துங்கிறது சரியான கருத்து தானா? நிர்மலா சீதாராமன் 62 வயசு அம்மையார். 3 முறை பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். 3 அமைச்சர்கள், பெரிய அமைச்சர், டிஃபென்ஸ், ஃபைனான்ஸ், காமர்ஸ், 3 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அந்த அம்மாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நம்ம மம்தா பானர்ஜி சொன்னாங்க பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் பச்சா ஹே, சோட்டா பச்சா ஹேன்னுட்டு, குழந்தை, சிறு பிள்ளைத்தனம் என்று. அப்படித்தான் நானும் எதிர்பார்க்க. மம்தா பானர்ஜி சொல்வதைத்தான் நானும் ஆதம் வைக்கிறேன். அதுவும் மம்தா பானர்ஜியினுடைய ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது. ஓகே சார், நீங்க பல்வேறு தகவல் கொடுத்திருக்கீங்க. டெல்லியில இருந்து தமிழக அரசியல் குறித்தும், டெல்லி அரசியல் குறித்தும். இன்று சங்கருடன் நான் பேசியது காரசாரமாக இருந்தாலும் தமிழக அரசியலில் ஒரு முதிர்ச்சியை காண்பிக்கும் என்பதற்காகத்தான் நான் காரசாரமாக பேசினேன். சங்கர் மீதோ, திமுக மீதோ, உதயநிதி மீதோ, கனிமொழி மீதோ எந்த தாக்குதலும் கிடையாது. மு.க. ஸ்டாலினுடைய பெருந்தன்மையை வேண்டுமென்றே தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு திமுகவை படுகுழியில் தள்ள பார்க்கிறார்கள் சில தலைவர்கள், இந்த 30 எம்பிக்கள் என்றுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சங்கர். ஓகே சார், பொறுத்து பார்க்கலாம் திமுக இதெல்லாம் வந்து சரி செய்தா அப்படின்னு சொல்லி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, நமஸ்கார். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. KP Vaisharath, Vijay Ashik, Sharik நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.